ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நோ லாஜிக் சீன். ஸோ இந்தியன் சினிமாவோட நோ லாஜிக் சீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட வீடியோ எடுக்கக்குள்ளே போதும் வீடியோ எடுக்கவே முடியல. நானே யூடியூப் பார்த்து தான் பார்க்க போகிறேன். அதனால் அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அதான் நம்ம தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், ஹிந்தி எந்த சினிமா எடுத்தாலும் நமக்கு அந்த நோ லாஜிக் சீன் மட்டும் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். படம் பார்க்கும்போது தெரியாது. அந்த வெளில வந்துட்டு நம்ம இங்கே வீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி, என்ன இந்த சீனில் இப்படி பறக்கிறான், என்ன இப்படி பண்ணுறான். நான் தெலுங்கு படம் பார்த்ததுனால தான் நோ லாஜிக் சீன் பண்ணு தோணுச்சு. ஆக்சுவலி ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுவே பண்ணி போர் அடிச்சு போச்சா. பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். நோ லாஜிக் சீன் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவனோட சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா, லூசுக்கு பண்ணி வந்துட்டே நிறுத்துறா. அதாவது பாலகிருஷ்ணன் சார் வந்து ஒரு சூப்பர் ஆக்டர் தான். அது எந்த பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படி விஜயகாந்த் சார் மாதிரியோ அவங்களுக்கு அந்த மாதிரி. ஏன்னா விஜயகாந்த் சாருக்கும் அவரை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து அவர் என்ன பண்ணாலும் சூப்பராக இருக்கும். யாருமே கிரிஞ்சு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. வேறு லெவல் இருக்கும். இப்போ உட்காந்து நான் டிவியில் பார்த்தா கூட ஃபுல் படத்தையும் பார்ப்பேன். அந்த அளவுக்கு நான் விஜயகாந்த் ஃபேன். ஸோ இவர் பார்க்கும்போது இன்னும் இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு. ஏன்னா இப்போ கூட ட்ரெயின் இருந்தோ இப்படி போனால் ட்ரெயின் போகிற மாதிரி, அதே தான் இங்கே சேர் போனால் இப்படி சேர் போகும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது கல் தடுத்து போட்டால, அதுக்கப்புறம் நீ ஏன் போய் தேடுற சுடுற போய் அதை தலை வந்து என்ன உனக்கு தலை எதுக்கு வேணும்? சபா முடியல. ஆனால் இந்த படம் பார்த்துருக்கேன். யாருக்காக பார்த்துருக்கேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா படம் அப்படிப்பட்ட படம். ஆனால் ஒரு படத்தில் ஒரு லாஜிக் சீன் இல்லாமல் இருக்கலாம். ஒரு படம் ஃபுல்லாக லாஜிக் இல்லாமல் இருக்கிறது அது இந்த படம் மட்டும்தான். தலை வந்துட்டா. ஆக்சுவலி ட்ரெயினுக்கு ஆயிலோ டீசலோ பெட்ரோலோ எதுவும் தேவையே இல்லை. இவர் கை காமிச்சா போதும், பின்னாடி பாட்டு போயிட்டே இருக்கும். நான் அந்த ட்ரெயின் சீன் வந்துருச்சுல, அதுதான் அந்த ட்ரெயின் சீன். ரொம்ப ஐகானிக்கான சீன். எனக்கு ஒரு 2 சீன் பார்த்தாலே ரொம்ப வயிறு வலிக்குது சிரிச்சு. எப்படா அந்த கார் ஓனர் தான் பாவம், சல்லியா உடைச்சிட்டேடா. இப்போ 2வது மாடியில இருந்து குதிச்சாலே கை காலெல்லாம் உடஞ்சிரும். இவங்க ஒரு 7 8வது மாடியில குதிக்கிறான். செத்துருப்பான்னு நினச்சா சாவ மாட்டான். அதான் ஹீரோ. அங்கேருந்து குதிக்கிறான், கீழே குதிக்கிறான். அப்படியே சாவணுமா இல்லையா? சரி, ஹீரோ தானே, செத்தானா சாவட்டே என்ன. கன்றாவியே. நீ அதுக்கு அவனை கொன்னே போட்டிருக்கலாம். எதுக்கு இப்படி போட்டு இப்படி வளைச்சு? அது கம்பி எவ்வளோ ஸ்ட்ராங்கானது. அது கம்பி கூட இல்லை, அது கோடாலின்னு சொல்லுவாங்களா. அது எப்படி ஒரே கையில் அமுக்குறீங்க? உங்களால் எப்படா எடிட்லாம் பண்ண முடியாது? எடிட் இல்லை, எந்த டேரக்டர் தான் இப்படி யோசிக்கிறான்னு தெரில. சீரியல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறான். அவனுக்கு பட்ஜெட் இல்லை, ஏதோ மாதிரி பண்ணுறான். நீ படம் பண்ணுற, அது யாரை வச்சு பண்ணுற? தலைவன் வச்சு பண்ணுற. காசு இல்லையாம யார உங்களுக்கு இருக்கும்? ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிறா? ரொம்ப லேட்டு இல்லையே, சிரிச்சவனே சொல்லிட்டேன்.
அதாவது டேரக்டருக்கு வந்து கிராவிட்டினா என்னன்னு தெரியாது போல். இங்கே போகிறான் அங்கே போகிறான், இங்கே போகிறான் அங்கே போகிறான், அது கார் சுற்றுது. அப்படியே வில்லன்ட்ட போய் எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்களா, அந்த வில்லன் ஆளுங்க அப்படி காலு கீழே இருப்பாங்களாம். ஏன்டா சுற்றி விட்டா எல்லாம் அங்கங்கே செதறுவாங்க, அதுக்கப்புறம் அவன் வில்லன் காலில் போய் விழுவான். என்னடா இது எங்கேயே பார்த்துருக்கேன். விஜய் சாரோட இது அந்த ரீமேக் பண்ணியிருக்கான் அந்த படத்தை. ஆக்சுவலி ப்ராப்ளி விஜய் சார் படம் வந்து எல்லாமே ரீமேக் பண்ணுறது பவன் கல்யாணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ பண்ணுறாரா இல்லைன்னு தெரியல, பட் அப்போ பண்ணிட்டு இருந்தார். அந்த படத்தோட தான் இந்த படம். இவன் ஸ்ட்ராங்கா இல்லை கம்பி வீக்கா, எனக்கு ரெண்டுத்துல முடிவு சொல்லிடணும். அவன் காலை வச்சு தள்ளுறான், அப்படி தள்ள கீழே அப்படியே மடுங்குது 2-3 கம்பிலாம். ஆட்டோவெல்லாம் இப்பெல்லாம் காரே தூக்குறாங்க. ஏன் புல்லட் பைக்கில் அப்படியே பறந்துதான் போகிறாங்க. ஆட்டோ தூக்குறதுல ஒரு மேட்டரா சொல்லுங்க, நானே தூக்குவேன். ஆட்டோவை அப்படியே அவன் ரியாக்ஷனை பார்த்தீங்களா, அதுக்கு நான் தனி வீடியோ போடலாம் போல. திருச்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. நீங்கள் சுற்றி விட்டா காற்றெல்லாம் பரவும், சுற்றிக்கிட்டே இருக்குது உட்காந்து. அது காலா இல்லை ரப்பர் பேண்டில் ஸ்ப்ரிங் ஏதாச்சும் சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படியே. இட்ஸ் சோ எம்பாரசிங். அடிச்சு அப்படியே மேலே இருக்காங்க, அப்படியே ஒரு இதில் இப்படியே இருக்காங்க மேலே. இப்படி பண்ணாதான் கீழே விழுவாங்களாம். டைரக்டர்ஸ் வெறியேத்துறீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டும் சரி கதையும் சரி சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க ஃபைட் சீன் மட்டும்தான் கொஞ்சம் கோலார்த்தனமாக இருக்கும். அதை மட்டும் மாற்றிருந்தேன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு 2020 வந்தது. இப்பயும் வச்சு ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அவர் அடிக்கும் போது அந்த இப்படி எந்திரிச்சிட்டு இப்படி நிற்பாராம். எந்திரிச்சா மேலே எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோதான். நீ இப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி அவ்வளோதான். கீழே வந்து கை கால்லாம் உடையும் உனக்கு. இப்படி அடித்தோடனே அப்படியே எந்திரிக்கிறாரு. சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா இருப்பாரு தெரில நம்ம அல்லு அர்ஜுன். ஐயோ அல்லு அர்ஜுன் சொல்லக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இது ஒரு 100-100க்கு மேலே இருக்குது. கண்டென்ட் மேலே கண்டென்ட் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி போஸ்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணி முடியல, என்னால் முடியல. ஓகே அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தயவு செஞ்சு இதை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா ரியாக்ஷன் வீடியோக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு, ஆனால் வியூஸ் தான் ஏறல. திருப்பி இன்னொரு வீடியோ போட்டேன், அது சுத்தமாக ஏறவே இல்லை. இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நோ லாஜிக் சீன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்ட் 2 பண்ணலாமா பார்ட் 3 பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இன்னும் சூப்பர் கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். அடுத்தது இது தெலுங்கு ஹிந்தி தான், போஜ்புரி பார்ட் 2 விரைவில். ஓகே பாய்.